ஒருத்தர் ஒரு துன்பத்தோடு வரும்போது அவங்க இங்கேருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும்போதே அந்த தொல்லைகள் முழுமையாக சுகமாகிறத அவங்களும் உணர்வாங்க. எனக்கு அவங்க மூலமாக எனக்கு தேவையான பலமும் கிடைச்சது. அதனால மருந்துகள் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் என்னன்னா, இங்கே சுகமாகி போகிறவங்க திரும்பி ஒரு சூழலில் அவங்களுக்கு திரும்ப தொல்லை வருது. அதுக்கு என்ன காரணங்கிறத பற்றி யோசிக்கும் போது தான் அவங்க நடைமுறையில் இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்மளுடைய நமக்குள்ள இருக்க ஆற்றல் இரையாற்றல் செயல்பட்டாலும் அவங்க அந்த இரையாற்றலை உணராத போது, அதாவது தன்னை உணராத நிலையில் இருக்காங்க. அப்போ அவங்க தன்னை உணராத நிலையில் இருக்கும்போது அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம நாட்டில் குறைஞ்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து அந்த நோய் அணுகா விதிகள்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இரவு சீக்கிரமாக தூங்குறது, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது, தினமும் தலை குளிர உடம்பு குளிர் போகிற வரைக்கும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி குளிக்கிறது, வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த மாதிரி எந்த பழக்கங்களையும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ முன்னாடி இருந்ததை விட அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் இரவு 7 மணிக்கு மேலே கண் வச்சிருக்க மாட்டாங்க. விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுக்கிறது தான் நம்ம கிராமங்கள்லையும் மக்கள்கிட்ட பழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளாக அந்த பழக்கங்களை விட்டுட்டாங்க. முன்னாடிலாம் சர்க்கரை நோய், ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது 1-2 பேருக்கு உலகத்தில் இருக்கும். அவங்க வந்து பணக்கார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கூட சைல்டு டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் முழுமையாக கைவிட்டுட்டாங்க. அதை நான் உணர முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். நான் ஹீலிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல், அதாவது இறைவழியில் சுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்களை பார்த்திங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன்.